ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மீடியா பிக்ஸ். இன்னைக்கு நம்ம ஒரு தரமான சம்பவத்தை தான் பார்க்க போகிறோம். என்ன பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் 9ல் விஜய் சேதுபதி நம்ம சொன்னதை செய்வாரா அப்படின்னு கேட்டதால இன்னைக்கு வந்து 4 ப்ரோமோ வச்சு செஞ்சிருக்காரு அப்படின்னு தான் தோணுது. இல்லை சகிச்சுக்கிற அளவுக்கு அது இதில் ஒரு ப்ரோமோவில் என்ன மாதிரி பேசியிருக்காங்க அப்படின்றத பார்த்தலாம். அதே நேரத்தில் உள்ள என்ன நடந்திருக்கும் அப்படின்றதையும் பார்த்தலாம். சகிக்க முடியல. ஃபர்ஸ்ட் ப்ரோமோவில் பார்த்தீங்கன்னா உள்ள வந்து ரொம்ப வந்து அவங்க ஆறதெல்லாம் கேவலமாக இருக்குது, வெளியில் பார்க்கறதுக்கே சகிக்க முடியல அப்படின்னு சொன்னார்ல. நம்ம போன வாரம் ஃபுல்லாகவே இப்படி தான் இருந்தது. இதை தான் நம்ம 2 வாரமாக சொல்லிக்கிறோம். விஜய் சேதுபதி எதையும் கண்டுக்க மாட்டுறாரு, சகிக்க முடியல இவங்க உள்ள பண்ணுறத, வெளியிலே வந்து பெரிய பெரிய பிரச்சனைகள் நடக்கும்போது அதை முன்னாடியே தடுங்க அப்படின்னு தான் சொல்லியிருந்தோம். ஆனால் இப்போ தான் வந்து நோட் பண்ணியிருக்காங்க. அதனால் வந்து இந்த ஃபர்ஸ்ட் ப்ரோமோவில் அதை சொல்லியிருந்தார். செகண்ட் ப்ரோமோவில் பார்த்தீங்கன்னா ஜூஸ் ஒன்று கையில் கொடுத்துருந்தார். எல்லாரும் ஜூஸ் பிடிச்சிருந்தா இல்லையா? கசப்பா இருந்துச்சு சார். கசப்பா இருந்தா சார். இன்டர்வியூ வரும்போது என்ன சொன்னீங்க, அது நீங்கள் பண்ணுறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தார். ஆனால் நம்மளே வந்து நிறைய வீடியோ சொல்லியிருந்தோம். பிக் பாஸில் ஆடிஷன் எடுக்கும்போது இன்டர்வியூ எடுத்தாங்க, ஏதோ 10 கட்ட இன்டர்வியூ வந்து ஸ்டேஜ் வந்து இருக்குது, அதெல்லாம் கடந்து தான் வந்து பிக் பாஸ்க்குள்ளே வரணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாரு. வரும்போது நீங்கள்லாம் எப்படி இங்கே வந்து நீங்கள் என்னெல்லாம் பண்ணுறீங்க அதெல்லாம் வந்து நம்மளே கேள்வி கேட்டிருந்தோம். என்னடா பிக் பாஸ் நீங்கள்லாம் இன்டர்வியூ எடுத்து வச்சிருக்கீங்க, இந்த மாதிரி ஆளுங்களை கூட தூக்கி போட்டிருக்கீங்க. அதை இப்போ அவர் வந்து அதை சரி பண்ணுற மாதிரி பேசுகிறாரா என்னன்னு தெரியல. இது அவங்ககிட்டே ஒரு கேள்வியாக கேட்டிருக்காரு. எல்லாரும் ஜூஸ் பிடிச்சிருந்தா இல்லையா? கசப்பா இருந்துச்சு சார். கசப்பா இருந்தா சார். போனது ப்ரோமோவில் பார்த்தீங்கன்னா ஜூஸ் குடிச்சிட்டு அது எல்லாரும் குடிக்க சொல்லிட்டு எப்படி இருக்குது ஜூஸ் அப்படி கேட்டிருக்காரு. மொத்த பேர் கசக்குதுன்னாங்க. இப்படி தான் இப்போ கண்டென்ட் இருக்குது அப்படின்னு சொன்னார். எங்க 2 வாரமாக நாங்கள் அப்படி தான் கதட்டிக்கிறோம். உள்ள மொத்தோட கண்டென்ட் தரல, பார்க்க முடியல, ரொம்ப சகிக்கிறதுக்கு ரொம்ப மோசமாக இருக்குது, ஒரே ஓன கத்திங்கிறானுங்க, கண்டென்ட்டே இல்லை, ஒரே சண்டையாக இருக்குது, ஒருத்தர் கூட ஒரு இதை கூட பேசலை அப்படின்னு தான் சொல்லிக்கிறோம். ஏன்னா உள்ள கேமே ஆடல அவங்க, அப்படி தான் போய் நிற்குது. 2 வாரமாக நாங்கள் கதட்டிக்கிறோம். இப்போ தான் வந்து பிக் பாஸும் விஜய் சேதுபதியும் ஏதோ ஒரு கூட்டா சேர்ந்து நம்ம இந்த வாட்டி அதை கண்டிக்கலாம், கண்டிப்பாக நம்மளே எல்லாரும் கை ஊற்றுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாட்டி கண்டிக்கிறாங்க போல. ஏன்னா இது இன்னும் கொஞ்சம் நம்ம இன்னைக்கு ப்ரோக்ராம் பார்த்தா தான் தெரியும் எந்த அளவுக்கு வந்து ஸ்ட்ராங்காக கண்டிக்கிறாங்க அப்படின்னு. ஏன்னா கம்பெனிங்கெல்லாம் ரெக்கார்டு கொடுத்து வெளியில் அனுப்பிடணும். எனக்கு தெரிஞ்சு திவாகருக்கும் கொடுத்துருக்க வேஸ்ட் தான். சும்மாவே திவாகர் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 2-3 வாரம் வந்து பார்த்தீங்கன்னா பரவாயில்ல, ஓரளவுக்கு காமெடியாக இருந்து நல்லா இருந்தது. ஆனால் இப்போலாம் பார்த்தீங்கன்னா சும்மாவே சண்டை போடுறாங்க. இந்த சண்டை போட்டால் வந்து வெளியில் வந்து எல்லாம் பிரபலம் ஆயிடுவோம், இந்த சண்டைனால வந்து நம்ம பெருசாக ஆயிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. தெரியல, உள்ள சும்மா சண்டை போட்டு இந்த கண்டென்ட் தரட்டு சும்மா சண்டை போட்டுருக்காங்க. இதனால பிக் பாஸை காண்டாகிறார் கூட. சண்டைக்கு போன கமருதீன் இருக்கட்டும், திவாகரா இருக்கட்டும், நீங்க எல்லாம் அதே மாதிரி பிக் பாஸை வந்து டியூட் பாஸ் அண்ணா அப்படிலாம் சொல்லிக்கிறாங்க போல. போன வாட்டியெல்லாம் பிக் பாஸ் வந்த போது பிக் பாஸ்க்கு வந்து நிறைய மதிப்பு கொடுத்தாங்க. ஆனால் இந்த வாட்டி வந்து பிக் பாஸை மதிக்க மாட்டாங்க. உலகிற ஒத்த கூட பிக் பாஸ் சொல்றது புரிய மாட்டேது, எல்லாம் மக்கு பசங்களாக இருக்கிறாங்க. அவர் எதாவது எழுதி கொடுத்தாருனா அதே வந்து இங்கே பச்சையோட காட்ட மாட்டோம். வைங்க அவரே திரும்ப இப்போ நானே பச்சை ரொம்ப அப்படின்றப்ப திரும்ப அவர் படிக்கிறேன். அந்த அளவுக்கு மோசமாக இருக்கு உள்ள இருக்க கண்டஸ்டன்ட்லாம். பாஸ் நான் டூடே இது எப்படி இன்டர்வியூ எத்தாங்கன்னே தெரியல. இதெல்லாம் வந்து கண்டிப்பாக விஜய் சேதுபதி வந்து இவங்களை கண்டிக்கணும். கண்டிச்சாதான் அடுத்து பிக் பாஸ் வந்து ஒழுங்காக போவோம். இல்லைன்னு வச்சுங்க, இவன் உள்ள பண்ணுற இந்த கன்றாவெல்லாம் பார்த்துட்டு மக்களுக்கு கை ஊற்றுறாங்க, இன்னும் நாசமாக தான் போவோம் இந்த ப்ரோக்ராம். அதே போல் ஆதியை வந்து சொல்லியிருந்தாரு. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் அப்பயே வந்து விஜய் சேதுபதி அந்த பேர் கேட்டப்போ அந்த மாதிரி உட்காந்துனே பதில் சொன்னாங்கல்ல, அந்த ஆட்டிடியூட் இன்னும் மாறவே இல்லை. ஏன்னா நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா வினோத் வந்து கால் மேலே கால் போட்டுதப்போ ஆதிரை கிராஸ் பண்ணி போகும்போது கால் எடுத்து அவர் மூஞ்சி மேலே அப்படியே ஒரு இது மாதிரி பண்ணிட்டு போயிருப்பாங்க, ஒதிக்கிற மாதிரி. அதை வந்து இப்போ வந்து நோட்டீஸ் பண்ணி கேட்டிருக்காரு. போட்டான்னு ஒருத்தர் மூஞ்சிக்கு நேரம் காலை தூக்கி போட்ட ஆதிரியா இருக்கட்டும், அந்த மாதிரி எல்லாத்தையுமே நோட்டீஸ் பண்ணி வாரம் வந்து கீக்கணும். அப்போ தான் வந்து அந்த ஹோஸ்ட்டுக்கான மரியாதை இருக்கும். ஹோஸ்ட்டை பார்த்தா பயப்படுவாங்க. இவர் என்ன பண்ணுறாருன்னா ரொம்ப கேஷுவலாக சிரிச்சிக்கினே, அதாவது ஹோஸ்டிங்னா என்ன போட்டு அவங்க உள்ள கேள்வி கேட்கணும், அவங்க பதில் சொல்லணும், அந்தளவுக்கு வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும். இவர் வந்து லைட்டாக சொல்லிட்டு போன தொட்டா இவரெல்லாம் மதிக்கவே இல்லை. இவரை மதிக்கணும்னா இவர் ஸ்ட்ராங்காக பேசணும். அப்போ தான் வந்து இதோட கொஞ்சம் மரியாதையாக பேசுவாங்க. ஏன்னா அவர் மதிக்க மாட்டாங்க. நம்ம 2 வாரமாக பார்த்தோம் அவர் பேசுறத. உள்ள கேத்துக்கெல்லாம் மதிக்க மாட்டேங்க, அந்தளவுக்கு வந்து தான் இருக்காங்க. அவ்வளோ வாங்கின்னு உள்ள கேமாற தொட்டு அதனால அப்படி இருக்காங்கன்னு தான் தோணுதுங்கிட்ட. விஜய் சேதுபதிக்கும் மரியாதை தர மாதிரி தெரியல, பிக் பாஸ் இருக்காருல்ல பிக் பாஸ்க்கும் மரியாதை தர மாதிரி இல்லை. ஏன்னா அப்படி தான் அவ்வளோ நாளாக போயிட்டு இருந்தது. அதே மாதிரி நிறைய ரூல்ஸ் வந்து பிரேக் பண்ண ஆரம்பிச்சாங்க. நிறைய வந்து ரூல்ஸ் பிரேக் பண்ணுறது, அந்த ரூலை வந்து மதிக்கத்தே கிடையாது, நிறைய நடந்தது இந்த மாதிரி. இதெல்லாமே வந்து இன்னைக்கு எபிசோட்லேயோ 4 எபிசோட்லேயோ விஜய் சேதுபதி கண்டிப்பாக கேட்கணும். கேட்டால் தான் இது நல்லாயிருக்கும். ஆனால் கேட்டிருக்காரு தான் சொல்லுது. நமக்கு 4 ப்ரோமோ அனுப்பியிருக்காங்க, மொத்தமே வந்து கண்டிச்சு பேசுகிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் இதெல்லாம் உண்மையாக இல்லையானது இந்த 2 நாள் ப்ரோக்ராம் பார்த்தா தான் நமக்கு தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி பிக் பாஸோட அப்டேட்டில் உங்களுக்கு உடனே வேணா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, அப்படியே ஒரு லைக் போட்டு விட்டுருங்க.